ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 843வது நாமாவளியாக ஓம் ஷரண்யாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி யாவராலும் சரணடைய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எல்லாருக்கும் புகழிடமாகனவர் குமார பரமேஸ்வரன். அதாவது சரணம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா புகலிடம், உதவுபவர், இருப்பிடம் அப்படின்ற அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியவர். அந்த சரண்ய அப்படின்னா காக்கத்தக்க, உதவி செய்யத்தக்க, உதவி தருகிற அப்படின்ற அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். அப்போ அந்த பிற உயிருக்கு உதவி செய்யத்தக்க சக்தி உடையவர், காக்க வல்லவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் யாருன்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் இறைவனுக்கு பசுபதி அப்படின்ற ஒரு நாமம் உண்டு. அந்த குமார பரமேஸ்வரன் நினைத்தா அத்தனை உயிர்களுக்கும் அனுகிரகம் செய்ய முடியும். அந்த பெரும் ஆற்றல் உடையவர். அதனால்தான் பரமேஸ்வரனுடைய திருவடியில் விழுந்த சந்திரனை திருமுடியில் எடுத்து வச்சுக்கிறார். நம்ம மகாவிஷ்ணுவை பார்த்தோம் அப்படின்னா சர்வலோக ரட்சகர், சர்வலோக சரண்யர்னா சொல்லுவாள். ஏன்னா அந்த விபீஷணை சரணாகதி அடைந்தவுடனே அந்த தன்னுடைய சகோதரனாகவே ஏற்றுக்கிறார். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகும் தந்தே பரிவோடு தான் இருக்கும் சதுர்முகமும்னுவார் அபிராமி பட்டர். அப்படி அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா போகிறோம், நம்மளை உயர்கதிக்கு அழைச்சிட்டு போயிடுவாளாம். அப்பேற்பட்ட அந்த சக்திகளில் குமார பரமேஸ்வரனும் அது மாதிரி அடியவர்களுக்கு சரணாகதி அடைந்தவர்களை உயர்கதி அடைய செய்வார். அதனால்தான் அவருக்கு முருகப்பெருமானுடைய திருச்சதியில் அழகாக ஒரு நாமாவளி நமஸ்கார பிரியாய நமஹா அப்படின்ற நாமாவளி. பாம்பன் சுவாமிகள் அந்த கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது அசரீரியாக அவரே சொல்கிறாராம், நமஸ்காரம் பண்ணு அப்படின்றாராம். அப்போ சுவாமி அந்த க்ஷேத்திரத்தில் போய் அவர் நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு அந்த ஞான பிரகாசம் ஏற்படுது. இதெல்லாம் ஒவ்வொரு அனுபூதிமான்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா அப்படின்னுவார். அப்போ தலைக்கு மேலே அந்த நமஸ்காரம் பண்ணுறது, இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறது, இதெல்லாம் செய்யும்பொழுது இறையருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த ஆணவமானது விலகும் அப்படின்ற நிறைய ரகசியங்கள் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனிடத்தில் சரணாகதி அடையணும். நன்றைய வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம், எனக்குள்ள எல்லாம் அன்றையே உனதென்று அழித்து விட்டேன் அப்படின்னு அபிராமற்று வர்ணிப்பார். அது மாதிரி அடியார்கள் எல்லாம் இறைவன்கிட்ட சரணாகதி அடைந்து அந்த பரிபூரண பலன் அடைஞ்சிருக்கா. திருப்புகழில் சொல்கிறார், வேண்டாமை ஒன்றை அடைந்து உளம் மீண்டு ஆறி நின் சரணங்களில் வீழ்ந்து ஆவல் கொண்டு உருக அன்பினை உடையேனாய் வேந்தா கடம்பு புனைந்தருள் சேந்தா ஷரண் ஷரண் என்பது வீண் போமது ஒன்று அல என்பதை உணராதோ. என்னுடைய மனம் இதை உணராமல் போயிடுமா அப்படின்றது வர்ணிக்கிறார். அப்போ என் மனம் உணர்ந்து உன்னை நான் சரணடையும் பொழுது எனக்கு உயர்கதியானது கிடைத்தது அப்படின்றத நமக்கு அவர் திருப்புகழ் மூலமாக சொல்கிறார். அதை தான் இந்த நாமாவளி யாவராலும் சரணடைய தகுந்தவராக, சரணடைந்தவர்களை காக்கும் சக்தியாக குமார பரமேஸ்வரன் இருக்கிறது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஷரண்யாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.